எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெட்டினரி காலேஜில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறத ஏமா வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட செகண்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டினரி சீட்டில் வந்து 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அதாவது 85% நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்ஸு. அதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வந்து டோட்டலி 12th மார்க் பேஸ்டு. அதே மாதிரி மீதி உள்ள 15% வந்து விசிஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கும். அதில் வந்து எல்லா ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது வந்து நீட் மார்க் பேஸில். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 85% சீட்ஸ் வந்து 12th மார்க் பேஸில் அலாட் பண்ணுவாங்க. இந்த சீட்டில் வந்து நம்ம போய் ஒரு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நீட் எழுதி உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலேஜை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டிஸ்கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 lakh பெனால்ட்டி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் அட்டம் நீட் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஹை மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விசிஏ கவுன்சிலிங் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்கு சீட் அப்படின்னா நீங்கள் அடுத்த உங்களோட எம்பிபிஎஸ் காண்டி செகண்ட் ஆர் தேர்ட் அட்டம் கொடுத்து உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சி அப்படின்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ண போஸ்ட்டில் பெனால்ட்டி அமௌண்ட் கட்ட வேண்டாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நீட்டை ரிப்பீட் பண்ண போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 85% சீட்ஸை விட்டுட்டு அந்த 15% சீட்ஸை வந்து டார்கெட் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ண போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வெட்டினரியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை டிஸ்கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பெனால்ட்டி கட்டி வெளியே வர மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பேரால் முடியாமல் போயிடும். அதனால நல்லா டிசைட் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வெட்டினரி ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.